வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்பாக்கத்தில் ஈநுலையின் செயல்பாட்டை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார். பதவியை காப்பாற்றிக் கொள்ள பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம், ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதிமுகவிற்கான கூட்டணி கதவு திறந்தே இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்று முதல்வர்தான் அழைப்பதாகவும் கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு கருத்து. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிட அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம். காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 காட்சிகளாக அருங்காட்சியகத்தை பார்வையிட இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என்றும் அரசு அறிவிப்பு. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அண்ணா அறிவாலயத்தில் நாளை விருப்ப மனு அளிக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதல் இடம் கிடைக்கும். மீண்டும் தூதுவிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அங்க அதிருப்தி இருந்தா இங்க சேர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வந்தால் வரவேற்போம், இல்லையா வரலன்னா அதை பத்தி டோன்ட் கேர். நாங்க எல்லா லெவல்லையும் பார்த்தா மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு தான் இடங்கள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் கடந்த முறையைப் போல 9 தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. கேட்ட தொகுதிகளை திமுக வழங்கும் என்றும் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பணியில் 3,32,000 பேர் ஈடுபடுவார்கள். வாக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். 39 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்பும் பாஜகவினர் நாளை தேர்தல் பொறுப்பாளர்களிடம் தங்களது விருப்பங்களை கூறலாம். தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள புதிய நடைமுறை என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை இறுதி செய்ய தீவிர நடவடிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக மேலிட பிரதிநிதி நிர்மல்குமார் உள்ளிட்டோருடன் மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி ஆலோசனை. கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்த சீமான். திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும். சீட் வழங்காவிட்டாலும் மீண்டும் காங்கிரசுக்கு செல்ல மாட்டேன் என்றும் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு விஜயதரணி பேட்டி. மக்களவைத் தேர்தல் போட்டியிலிருந்து மேலும் ஒரு பாஜக வேட்பாளர் விலகல். பெண்ணுடன் இருப்பது போன்ற வீடியோ போலியானது என கூறிய நிலையில் உபி மாநிலம் பாராபங்கி தொகுதி எம்பி உபேந்திர சிங் ராவத் அறிவிப்பு. திராவிட மொழிகள் குறித்து கால்வெல் எழுதிய நூல் போலியானது என ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம். பள்ளிப்படிப்பை கூட முடிக்காத ஜியு போப், கால்வெல் போன்றோர் மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றவே இந்தியா வந்ததாகவும் குற்றச்சாட்டு. போதைப் பொருளை கட்டுப்படுத்த கோரி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யவில்லை என அமலாக்கத்துறை பதில். வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜி மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வாதம். கோவை வடவள்ளி மற்றும் போரூர் கிருகம்பாக்கம் பிஎஸ்பிபி பள்ளிகளுக்கு மீண்டும் மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல். வடவள்ளி பிஎஸ்பிபி பள்ளிக்கு நாளை விடுமுறை என பள்ளி நிர்வாகம் அறிவிப்பு. ஆதித்யா L1 விண்கலத்தை செலுத்தும் போது தனக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாக
இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். தொடக்கத்திலேயே ஹீமோதெரபி சிகிச்சை எடுத்ததால் புற்றுநோய் குணமடைந்து விட்டதாகவும் சோம்நாத் தனியார் ஊடகத்துக்கு பேட்டி. டெல்லியில் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அதிஷி அறிவிப்பு. பெங்களூரு குண்டுவெடிப்பில் தொடர்புடையவரின் புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. வழக்கை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைத்தது மத்திய உள்துறை அமைச்சகம். லைகாவுடனான கடன் விவகாரத்தில் நீதிமன்றம் நியமித்த ஆடிட்டர் கேட்ட ஆவணங்களை வழங்க நடிகர் விஷாலுக்கு அவகாசம். விசாரணையை மார்ச் 26ஆம் தேதி தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பழனி தண்டாயுதபாணி கோயில் கிரிவல வீதிகளில் எந்தவிதமான மளிகை கடைகளும் இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், எந்த வழக்கின் பின்னணியிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லலாம். அதாவது சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் பழனி மலைக்கோவில் சுற்றியுள்ள அந்த கிரி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்பில் அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் கிருஷ்ணகுமார் அமர்வு தனபால் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்த நிலையில் இன்று கோவில் தரப்பு மற்றும் வருவாய்த்துறை தரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பக்தர்களின் நலன் கருதி பழனி அடிவாரத்தில் உள்ள கிரி வீதிகளில் வணிக நோக்கிலான எந்த ஒரு கடையும் இருக்கக்கூடாது. இதை கோவில் நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று கிரி வீதியில் கோவில் நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பஞ்சாமிர்த கடைகளை கூட அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் கிரி வீதிகளில் எல்லா பக்கமும் வாகனங்கள் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் சாலையில் இருந்து கிரி வீதி வழியாக செல்லும் சாலையில் மட்டும் தடுப்பு அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த கிரி வீதியில் ஆக்கிரமிப்பில் அகற்றுவது குறித்தும் கோவில் பாதுகாப்பு குறித்தும் கூடுதல் போலீசாரை நியமிப்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பதில்மனு தாக்கல் செய்யவும், ஆக்கிரமிப்பில் அகற்றுவது குறித்து கோவில் நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் பதில்மனு தாக்கல் செய்யும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற வெள்ளிக்கிழமை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு மன்றத்திற்கு பதில் வேறு நீதிமன்றத்தில் சரணடைவதை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் முறையீடு செய்திருக்கிறார். காட்டாங்குளத்தூர் திமுக நிர்வாகி கொலையில் 5 பேர் சத்தியமங்கலம் கோர்ட்டில் சரணடைந்ததை சுட்டிக்காட்டி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கள விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள், இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது? அதேபோல சிறுபான்மையின் பாதுகாவலராக இன்றைக்கும் அவர் எந்த ஒரு சட்டத்தையும் தாமரை மாநாடு பொதுக்கூட்டமானது சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தற்போது மேடையில் பேசுகிறார்கள். கல்பாக்கத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சில நிமிடங்கள்ல சென்னை விமான நிலையம் மூலம் வர வந்த பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் OMCA மைதானத்திற்கு வர இருக்கிறார். தொண்டர்கள் பொதுமக்கள் அவ்வளவு பேர் நம்மால் பார்க்க பாஜக தொண்டர்களை வரவேற்று இந்த சிறப்புரையானது தற்போது பாஜக நிர்வாகிகள் உரையாற்றி வருகிறார்கள். பிரதமர் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக கூட்டணி கட்சி தலைவர்களையும் இந்த மேடையில் ஏற்றிருக்கிறது. ஏற்கனவே பல்லடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இதே போல மேடையில் ஏற்றினார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இங்கே சென்னையிலும்
அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடை இருக்கிறார்கள். ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் பச்சமுத்து ஆகியோர், அதே போல நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் ஆகியோர் எல்லாம் மேடை இருக்கிறார்கள். தேவனந்தன் யாதவ் மேடை இருக்கிறார்கள். அதே போல கட்சியின் மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் வழக்கறிஞர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திலே அவர் சொல்லும் பொழுது 6 மணிக்குள் தொடங்குகிறது. பிரதமரின் பேச்சை கேட்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அரணாக செயல்பட வேண்டும் என்று இந்த பகுதி சுற்றிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு வரக்கூடியவர்கள் உள்ளே தேவையில்லாமல் பொருட்களை மிக தீவிரமான கண்காணிப்பு ஈடுபட்டு இருக்கிறார்கள். வரக்கூடிய சாலை முழுவதுமே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாக செயல்படுவதற்கு நாங்கள் உடன் இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.